2 நாட்களுக்கு முன்பு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை திருச்சியில் செய்தியாளர்கள் பாஜகவுடன் கூட்டணி குறித்து கேட்டதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றிணைந்து திமுகவின் ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடாகும். யார் யார் எங்களுடன் கூட்டணிக்கு வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஒத்த கருத்துடையவர்கள் ஆவர். தேர்தல் நேரத்தில் அரசியல் சூழலுக்கு ஏற்ப கூட்டணி குறித்து முடிவு செய்வோம். அதற்கு முன்பு எது கூறினாலும் அது இன்றைய சூழலில் நிற்காது என்று கூறியிருந்தார். அவரது கருத்து மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி அமையுமா என்ற விவாதத்தை அரசியல் அரங்கில் கிளறியது. ஆனால் அதற்கு அடுத்த நாள் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பாஜகவை தவிர்த்து திமுகவை வீழ்த்த ஒத்த கருத்துடையவர்கள் எங்களுடன் வரும்போது அதை பற்றி கட்சி முடிவு செய்யும். இதனை திசை திருப்பி விவாத பொருளாக்கி ஆதாயம் தேடும் முயற்சியை மக்கள் விரும்ப மாட்டார்கள். பாஜகவுடன் உறவு இல்லை, இந்த நிலைப்பாடு தொடரும், எதிர்காலத்திலும் இது தொடரும் என்று பேசி அதிமுகவின் குழப்பமான சூழ்நிலையை காட்டினார். இப்படி இருக்க எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுக்கு திமுக அரசு பட்டை நாமம் போட்டதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அரசு ஊழியர்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று பட்டை நாமத்தை வைத்து திமுக அரசை எள்ளி நகையாடினார். இதற்கு தமிழக பாஜக மாநில செயலாளர் வினோத் பி செல்வம் பதிலடி தந்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், ஒருவர் ஏமாற்றப்பட்டதற்கான அடையாளம் திருநீறு, பட்டையும் நாமமும் அல்ல. திரைப்படங்களில் இந்து மத நம்பிக்கைகள் குறித்து எள்ளி நகையாடிய அதே வசனங்களை எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பயன்படுத்துவது இந்துக்களின் மனதை புண்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. இத்தனைக்கும் தினசரி நெற்றியில் திருநீறு வைத்து வருகிற தாங்கள் இப்படி பேசியிருப்பது ஆச்சரியமளிக்கிறது. இப்படி பேசுவதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார். நமது மண்ணின் கலாச்சாரத்தை மாற்ற திட்டமிட்ட மேற்கத்திய கும்பல் முதலில் நமது அடையாளங்களை நொறுக்க முயற்சித்தது. அதில் ஒன்றுதான் இந்த பட்டை நாமம் இடும் பழக்கத்தை பொது புத்தியில் கேலி பொருளாக மாற்றி அந்த கும்பல் வெற்றியடைந்தது. ஆனால் அந்த மனவோட்டங்களில் இருந்து மீண்டு அப்படிப்பட்ட சொல்லாடல்களை இந்துக்களாகிய நாமும் பயன்படுத்தாமல் தவிர்ப்பது நல்லது என இந்து மத ஆர்வலர்களும் கருத்து கூறி வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.